இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கசினோட பர்த்டே பார்ட்டி தான் வந்திருக்கிறேன். இவரோட பர்த்டே கல்லடி சால் கிச்சன் ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். பர்த்டேக்கு ஒரு டெக்கரேஷன் எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது 5:30 போல சடனாக மழை பெஞ்சு பிளான் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு எல்லாருமே சேட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் உள்ளே கேக் கட் பண்ணுவேன்னு பிளான் பண்ணிட்டோம். இவங்க தான் பர்த்டே பாய். ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்த எல்லா ரிலேட்டிவும் வந்திருந்தாங்க. 8 o'clock போல் மிக்கிலாம் டான்ஸ் பண்ணி வந்து இவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ½ an hour கிட்ட யார் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாமே தந்தோன்னு சொல்லி கொஸ்டின் எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் கேக் எல்லாமே கட் பண்ணியிருந்தாங்க. மிக்கி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக கேக் எல்லாமே கட் பண்ணியிருந்தோம். கேக் கட்டிங் எல்லாமே முடிய எல்லாருமே டின்னர் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. நமக்கு சாப்பாடு தானே முக்கியமாக தான் நானும் சாப்பிட வந்துட்டேன். ஃப்ரைட் ரைஸும் கொத்தும் தான் எடுத்திருந்தாங்க. இவங்க சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு டிஷ்ஷுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் ரிவ்யூ செஞ்சிருக்கேன். கல்லடியிலே ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பெஷலி சங்கர்நாட ஸ்பெஷல் கொத்துன்னு தான் சொல்லலாம். கொத்து சின்ன சின்ன பீசஸாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிருக்காங்க. வெஜிடபிள் சிக்கன் எல்லாமே ஒரே சைஸே கட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட் வேறு லெவல்னு தான் சொல்லலாம். லைட்டாக ஸ்பைசியாக இருந்தது. எல்லா ரிலேட்டிவுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்ன பதில் சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருந்ததுன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல ஃபாரினர்ஸுமே வந்திருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கான சொல்லி. இப்போ டைம் 10 o'clock. பட் மழை விடுற மாதிரில சரியா மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஃபங்க்ஷனை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.